வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் டார்ச் டூல், பர்ன் டூல், ஸ்பாஞ்ச் டூலை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இந்த டூல்களோட பேசிக் என்னென்னு பார்ப்போம். டார்ச் டூல்ன்றது ஒரு இமேஜில் குறிப்பிட்ட இடத்துல வந்து பிரைட்னஸ் ஆக்கிறதுக்கு இந்த டார்ச் டூலை வச்சு நம்ம பிரைட்னஸ் ஆக்கலாம். பர்ன் டூலான மாதிரி தான் இமேஜில் குறிப்பிட்ட இடத்துல வந்து நம்ம டார்க்னஸ் ஆக்கிறதுக்கு இந்த பர்ன் டூல் வந்து பயன்படுது. ஸ்பாஞ்ச் டூல்ன்றது கலரோட சேச்சுரேட்டை அதிகமாக்கிறதுக்கும் இமேஜோட சேச்சுரேட்டை அதிகமாக்கிறதுக்கும் டிசேச்சுரேட் ஆகிறதுக்கும் இந்த ஸ்பாஞ்ச் டூல் வந்து நம்மளுக்கு பயன்படுது. இப்போ இதை எப்படி நம்ம பயன்படுத்துன்னு பார்ப்போம். டார்ச் டூலை நான் கிளிக் பண்ணுறேன். இதனோட ஷார்ட் கீ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதை நான் கிளிக் பண்ணிவிட்டு இது மேலே பார்த்தீங்கன்னா இது ப்ரஷ் ஆப்ஷன். நம்ம முன்னாடி பார்த்த டூல்களுக்கு இருக்கிற மாதிரி தான் இதுக்கும் ப்ரஷ்ஷு. நம்ம ஒரு ப்ரஷ்ஷை நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்தது பார்த்திங்கன்னா ரேஞ்சு. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த டார்ச் டூலோட ரேஞ்சு. இதில் பார்த்திங்கன்னா 3 டைப் கொடுத்துருக்காங்க. ஷேடோஸ், மிடான்ஸ், ஹைலைட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. இப்போது இதை எப்படி நம்ம பயன்படுத்துன்னு பார்ப்போம். அடுத்ததாக எக்ஸ்போஷர்னு ஒன்று இருக்குது. இது எதுக்குன்னா நம்ம எக்ஸ்போஷரை அதிகமாக வந்து நம்ம வந்து கொடுக்கும்போது அதனுடைய பிரைட்னஸ் வந்து இந்த இமேஜில் அந்த குறிப்பிட்ட ஏரியாவில் வந்து அதிகமாக வரும். எக்ஸ்போஷர் நம்ம கம்மியாக இது பண்ணும்போது பிரைட்னஸ் வந்து கம்மியாக வரும். ஓகே, இப்போது நான் முதல்ல வந்து ஷேடோஸை நான் எடுத்துக்கிறேன். இதை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். இந்த ஒரிஜினல் இமேஜை நான் வந்து காப்பி பண்ணிக்கிறேன். இப்போ இதை வந்து நான் காப்பி பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் வந்து இந்த ஷேடோஸை பயன்படுத்தி நான் ப்ரெஷ்ஷோட சைஸை வந்து கொஞ்சம் பெருசாக வந்து நான் வந்து எடுத்துக்கிறேன். ப்ரெஷ்ஷோட சைஸ் எடுத்து இந்த ஷேடோஸில் இந்த எக்ஸ்போஷர்லேயே வச்சு நான் வந்து இந்த இடத்துல இப்போ நான் வந்து இந்த பேஸில் வந்து அப்ளை பண்ணுறேன். அந்த ஷேடோஸை பயன்படுத்தி நம்ம அப்ளை பண்ணும்போது லைட்டாக வந்து பிரைட்னஸாக ஆகிருக்கு. அதோட வித்தியாசம் பார்க்குறதுக்கு நான் இதை வந்து பாருங்கள், இது வந்து ஒரிஜினல். இப்போ வந்து நம்ம வந்து ஷேடோஸை பயன்படுத்தி நம்ம வந்து அப்ளை பண்ணது கொஞ்சம் பிரைட்னஸாக வந்துடும். மீண்டும் நான் வந்து கண்ட்ரோல் இசட் கொடுத்துக்கிறேன். இப்போது மிடான்ஸை நம்ம பயன்படுத்தி அதே எக்ஸ்போஷரில் வச்சு நான் வந்து இங்கே வந்து நான் வந்து அப்ளை பண்ணுறேன். இப்போ பாருங்கள், அதோட இதில் வந்து இந்த மிடான்ஸ் பயன்படும்போது இன்னும் கொஞ்சம் பிரைட்னஸ் வந்து அதிகமாக வந்து நம்மளுக்கு கிடைக்கிது. பாருங்கள் வித்தியாசத்தை. இப்போ அடுத்ததான் நம்ம பண்ண போகிறது ஹைலைட்டை வச்சு நம்ம பண்ணும்போது அந்த ரேஞ்சை வச்சு பண்ணும்போது ரொம்ப பிரைட்னஸாக வந்து அந்த பர்டிகுலர் ஏரியா வந்து பிரைட்னஸாக ஆகுது. நம்ம அப்ளை பண்ணுற இடம் பர்டிகுலர் இடம் வந்து பிரைட்னஸாக ஆகுது. ஓகே, இதுதான் வந்து இந்த டார்ச் டூலோட வேலை. அதாவது இமேஜை பிரைட்னஸ் ஆக்குறது டார்ச் டூல் வந்து பயன்படுது. அது பர்ன் டூல். பர்ன் டூல்ன்றது இமேஜை வந்து டார்க்னஸ்ஸாக ஆக்கிறதுக்கு பயன்படுது. இது பார்த்தீங்கன்னா இதுக்கும் அந்த டார்ச் டூலுக்கும் ஒரே மாதிரி தான் வந்து இந்த ஆப்ஷன் எல்லாம். இதை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். இப்போ பாருங்கள், இதில் வந்து நான் வந்து ஷேடோ வச்சு நான் ப்ரெஷ்ஷை வந்து கொஞ்சம் பெருசாகிக்கிறேன். பாருங்கள், டார்க்னஸ்ஸாக வந்து இந்த இமேஜை வந்து அந்த நம்ம அப்ளை பண்ண இடத்த வந்து டார்க்னஸ்ஸாக வந்து இந்த பர்ன் டூல் வந்து மாற்றுது. அந்த மாதிரி நீங்கள் இதில் இருக்கிற அந்த ரேஞ்சை ஒன்று ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த எக்ஸ்போஷரையும் நீங்கள் மேலே அதிகமாக்கி குறைச்சி யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு தேவைக்கேற்ப. அடுத்ததாக நம்ம பண்ண போகிறது ஸ்பாஞ்ச் டூல். இந்த ஸ்பாஞ்ச் டூல்ன்றது ஒரு கலரை வந்து இதில் பார்த்திங்கன்னா மோட் 2 தான் இருக்குது. இதில் பார்த்திங்கன்னா சேச்சுரேட்னு இருக்குது. இதில் ஃப்ளோ இருக்குது. இப்போ பார்த்தோம்னா இந்த மோடில் நம்ம முதல்ல டிசாச்சுரேட்டை வச்சு நம்ம வந்து பயன்படுத்துவோம். நான் கொஞ்சம் பெருசாகிக்கிறேன். இந்த டிசாச்சுரேட்டை நம்ம வந்து பயன்படுத்தும் போது இந்த கலரோட சேச்சுரேட்டை வந்து அது என்ன பண்ணுதுன்னா குறைச்சி பிளாக் அண்ட் ஒயிட்டுக்கு கொண்டுட்டு போகுது. இதுதான் வந்து இந்த ஸ்பாஞ்ச் டூலில் டிசாச்சுரோட வேலை. இதுவே சேச்சுரேட்டை வச்சு நம்ம வந்து பண்ணும்போது இந்த கலரை வந்து மீண்டும் அது வந்து என்ன பண்ணுதுன்னா கொஞ்சம் சேச்சுரேட்டை ஹைலைட் பண்ணுது. இதுதான் இதனோட வேலை. சரி, இதை பயன்படுத்தி நம்ம வந்து எப்படி இந்த ஃபோட்டோவை இந்த 3 டூல்களையும் நம்ம பயன்படுத்தி ஒரு ஃபோட்டோவை எப்படி கொஞ்சம் பிரைட்னஸாக அந்த ஃபோட்டோவுக்கு எந்த இடத்துல டார்க்னஸ் கொடுக்கணும், எந்த இடத்துல வந்து அந்த சேச்சுரேட் கொடுக்கணும், எந்த இடத்துல வந்து பர்ன் டூல் கொடுக்கணுன்றதை நம்ம கொடுத்து பார்ப்போம். இந்த ஃபோட்டோவிலே நம்ம வந்து அப்ளை பண்ணி பார்க்கலாம். முதல்ல நான் வந்து இந்த ஃபோட்டோவில் இந்த உதட்டுக்கு வந்து நான் முதல்ல என்ன பண்ண போகிறேன்னா இந்த ஸ்பாஞ்ச் டூலை பயன்படுத்தி சேச்சுரேட் கொடுக்க போகிறேன். நான் வந்து இந்த ஃப்ளோவை கொஞ்சம் ஒரு 50 வச்சுக்கிறேன். சரி, முதல்ல நான் வந்து ஸ்பாஞ்ச் டூலை பயன்படுத்த போகிறதில்ல. முதல்ல டார்ச் டூலை நம்ம பயன்படுத்துவோம். டார்ச் டூலில் நான் வந்து
மிடான்ஸ் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் வந்து எக்ஸ்போஷரை நான் வந்து இது பண்ணிவிட்டு நான் வந்து கொடுத்துட்டேன். இப்போ அடுத்ததாக இதை வந்து இதை நான் அப்ளை பண்ணதை வந்து காப்பி பண்ணிக்கிறேன். காப்பி பண்ணிவிட்டு நான் வந்து ஸ்பாஞ்ச் டூலில் சேச்சுரேட் பயன்படுத்தி இவங்களோட உதட்டுக்கு நான் வந்து சேச்சுரேட் கொடுக்க போகிறேன். ப்ரஷ்ஷும் பெருசாகிக்கிறேன். ஓகே, இப்போ இந்த மாதிரி வந்து உதட்டை தவிர்த்து மற்ற இடத்துலையும் அது என்ன ஆயிருக்குன்னா அந்த சேச்சுரேட் வந்து அப்ளை ஆகிருக்கு. நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த எரசர் டூலை பயன்படுத்தி அந்த உதட்டை தவிர மற்ற இடத்துல எக்ஸ்ட்ரா இருக்கிற இடத்த நீங்கள் என்ன பண்ணலான்னா அழிச்சிடுங்க. எரசர் டூலை பயன்படுத்தி நீங்கள் அழிச்சிடுங்க. இதுக்கு தான் வந்து இந்த லேயரை வந்து நம்ம காப்பி பண்ணது. அந்த மேலே இருக்கிறத மட்டும் தான் நம்ம அழிக்கிறோம். கீழே இருக்கிற இமேஜ் அப்படியே இருக்கிறதுனால நம்மளுக்கு கரெக்டாக வந்து தெரியும். அப்போ நம்ம இதுக்கு வந்து கொடுத்துட்டோம். ஓகேங்களா? அப்போ அடுத்ததாக நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இந்த இந்த ஐப்ரோலாம் இருக்குது இல்லையா, இதுக்கு வந்து பர்ன் டூலை பயன்படுத்தி நம்ம என்ன பண்ண போகிறோன்னா நம்ம வந்து பர்ன் டூலை பயன்படுத்தி இதை வந்து டார்க்னஸ்ஸாக மீண்டும் நம்ம ஆக்க போகிறோம். பர்ன் டூலை கிளிக் பண்ணிங்க. எக்ஸ்போஷரை வந்து நல்லா மேலே வச்சுங்க. ஏற்றிட்டு ப்ரஷ்ஷோட சைஸை நான் வந்து கம்மி பண்ணிக்கிறேன். ஓகே, இமேஜை நான் இது பண்ணிவிட்டு தேவைக்கேற்ப எக்ஸ்போஷரை வந்து குறைச்சி பண்ணுங்கள். இந்த இடத்துக்கு நம்ம கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த மாதிரி வந்து இந்த பர்ன் டூலை வந்து இந்த டார்க்னஸ்ஸாக ஆக்குற இடத்துல எல்லாத்துக்கும் நீங்கள் பயன்படுத்திங்க. இந்த பொட்டை கூட நம்ம டார்க்னஸ்ஸாக வந்து பர்ன் டூலை பயன்படுத்தி பண்ணிக்கலாம். இப்போ இந்த கம்மலெல்லாம் இருக்கு இல்லையா, கம்மலை கூட நம்ம வந்து ஸ்பாஞ்ச் டூலை பயன்படுத்தி சேச்சுரேட்டை நம்ம வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அது வந்து இன்னும் கொஞ்சம் அந்த கம்மலை வந்து அது வந்து பிரைட்னஸாக வந்து காட்டும். ஓகே, இப்போ இந்த கண்ணில் இந்த ஒயிட் கலர் இருக்கு இல்லையா, இதுக்கு வந்து நீங்கள் டார்ச் டூலை பயன்படுத்தி ஹைலைட்டை செலக்ட் பண்ணிவிட்டு எக்ஸ்போஷரை வச்சுட்டு ப்ரஷ் சைஸை வந்து நான் சின்னதாக்கிறேன். இந்த இடத்துல நல்லா அப்ளை பண்ணிங்க. ஓகே, இந்த பொட்டை கூட நீங்கள் இந்த டார்ச் டூலை பயன்படுத்தி பிரைட்னஸாக வந்து மாற்றிக்கங்க. இப்போ அடுத்தது நம்ம பண்ண போகிறது இவங்களோட தலையில் பார்த்தீங்கன்னா வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்து அவங்களோட முடி வந்து இருக்குது. இதை வந்து நம்ம வந்து இந்த ஸ்பாஞ்ச் டூலை பயன்படுத்தி டிசாச்சுரேட்டை பயன்படுத்தி இந்த கோல்டன் ப்ரௌனை வந்து நம்ம வந்து கோல்டன் ப்ரௌன் முடியை வந்து நம்ம வந்து சரி பண்ணலாம். அது எப்படின்னு பார்ப்போம். நம்ம மூடை வந்து டிசாச்சுரேட் பண்ணிட்டேன். ஃப்ளோ வந்து நல்லா 100 கூட வச்சுங்க. வச்சுட்டு இந்த இடத்துல இந்த கோல்டன் ப்ரௌனாக இருக்கிற இடத்துல நீங்கள் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா அது வந்து பிளாக் கலரில் வந்து அந்த கலரை வந்து அது வந்து குறைச்சி கொடுக்கும் சேச்சுரேட்டை.
நம்ம எத்தனை தடவை அப்ளை பண்ணுறோமோ அதுக்கு தகுந்தாப்போல் அது என்ன ஆகும்னா அந்த அப்ளை வந்து அதிகரிச்சுட்டே வரும். அது எல்லா டூலுக்கும் இதில் பொருந்தும். இப்போ நம்ம எத்தனை தடவை இதில் தடவுறோமோ அதுக்கு தகுந்தாப்போல் அந்த இடத்துல வந்து நம்ம தடவுறதுக்கு தகுந்தாப்போல் வந்து அதனுடைய இது வந்து ரேஞ்சு வந்து அதிகமாகிட்டே வரும். ஓகே, இப்போ வந்து நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த கோல்டன் ப்ரௌன் முடியை வந்து பிளாக்காக வந்து மாற்றிட்டோம். இப்போ இந்த ட்ரெஸ்ஸையும் வந்து நம்ம என்ன பண்ணலான்னா இதில் வந்து இந்த சேச்சுரேட்டை வச்சு மேலும் வந்து என்ன பண்ணலான்னா நம்ம டார்க்னஸாக வந்து சேச்சுரேட்டை வந்து கூட்டிக்க முடியும். இந்த மாதிரி வந்து நம்ம ஒரு டூலையும் ஒரு இடத்துக்கு பயன்படுத்தும் போது அந்த ஃபோட்டோக்கள் வந்து நம்மளுக்கு வந்து நல்லாவே வந்து யூஸ் ஆகும். நம்ம கரெக்டாக பண்ணோம்னா பொறுமையாக பண்ணோம்னா நல்லா பண்ணலாம். துல்லியமாக இப்போ நம்ம பண்ணலை, ஆனால் ஓரளவுக்கு எதுக்கு இதெல்லாம் பயன்படுதுன்னு நம்ம இந்த டியூட்டோரியலில் பார்த்துருக்கோம். நான் இது ரெண்டுத்தையும் வந்து மெர்ஜ் லேயர்ஸ் ஆகிக்கிறேன். இப்போது இது வந்து இப்போ நம்ம ஒர்க் பண்ணது, இது வந்து முன்னாடி இருந்தது ஒரிஜினலு, இது நம்ம ஒர்க் பண்ணது. இப்போ நான் ஒரிஜினலை வந்து ஒரு டூப்ளிகேட் எடுத்துக்கிறேன். டூப்ளிகேட்டாக வந்து எடுத்துக்கிறேன். இது வந்து ஒரிஜினலு. இது ஒரிஜினல். இது வந்து நம்ம இப்போ இந்த டூல்ஸை பயன்படுத்தி செஞ்சது. உங்களுக்கு இந்த வித்தியாசம் தெரியும். இதில் வந்து நம்ம வந்து என்னென்ன காமிச்சிருக்கோம்னா அந்த ஃபேஸுக்கு பார்த்தீங்கன்னா டார்ச் டூல் பயன்படுத்தியிருக்கோம் அந்த பிரைட்னஸுக்கு. இந்த கம்மல் இந்த உதட்டுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இந்த ஸ்பாஞ்ச் டூலை பயன்படுத்தியிருக்கோம். இந்த ஐப்ரோக்கெல்லாம் வந்து டார்க்னஸ்ஸாக ஆக்கிறதுக்கு பர்ன் டூலை நம்ம பயன்படுத்தியிருக்கோம். இந்த கோல்டன் ப்ரௌனை வந்து இந்த தலையிலேருந்து எடுக்கிறதுக்கு நம்ம அதே ஸ்பாஞ்ச் டூலில் அந்த மோடு மட்டும் மாற்றி டிஸேச்சுரேட்டாக வச்சு நம்ம பயன்படுத்தணும். அப்புறம் இந்த ட்ரெஸ்ஸு வந்து கொஞ்சம் டார்க்னஸ்ஸாக ஆகிறதுக்கு வந்து நம்ம சேச்சுரேட்டை வச்சு மீண்டும் நம்ம பயன்படுத்தணும். இப்போ இப்படி தான் வந்து இந்த டூலை வந்து நம்ம பயன்படுத்தி நம்ம வந்து ஃபோட்டோக்களை வந்து பிரைட்னஸ்ஸாக ஆக்கிக்கலாம், தேவைக்கேற்ப டார்க்னஸ்ஸாகவும் ஆக்கி நம்ம ஃபோட்டோ வந்து அழகுபடுத்திக்கலாம். அடுத்த வீடியோவில் இன்னொரு டூலை பற்றி பார்ப்போம். நன்றி.